இது உங்கள் நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம அதிரசம் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதிரசம் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கிலோ பச்சரிசி மாவு, 1/2 கிலோ பாகு வெல்லம், தேவையான அளவு எண்ணெய். இப்போது அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல பச்சரிசியை 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஈரப்பதமாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் கட்டி இல்லாமல் அந்த மாவை உடைச்சிக்கோங்க. வெல்லத்தை உடைச்சி எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் அந்த வெல்லத்தை போட்டு ஒரு சின்ன டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் இதை அடுப்பில் வச்சு பாகு எப்படி காய்ச்சுறதுன்னு பார்க்கலாம். ஒரு தட்டில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலரிட்டே இருங்க இந்த கலவையை. வெள்ளை பாகை எடுத்து அந்த தட்டில் ஊற்றுங்க. தட்டில் ஊற்றின வெள்ளைப்பாகை எடுத்து பால் மாதிரி உருட்டுங்க. உருட்டும் போது கையில் பிசு பிசு தன்மை இல்லாமல் இருந்ததுன்னா பாகு வந்துச்சுன்னு அர்த்தம். பாகு வந்தது அதை இறக்கி வச்சு நம்ம அரைச்சி வச்ச பச்சரிசி மாவை எடுத்து அதில் போட்டு நல்லா கிளறுங்க. நல்லா கட்டி இல்லாமல் கிளறிட்டே இருங்க. வெள்ளைப்பாகும் மாவும் ஒன்றா சேர்கிற மாதிரி கலக்குங்க. நம்ம கலக்கிற கலவை ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியமாக கலருங்க. கலரிட்டு உருண்டை பிடிச்சா கையில் ஒட்டாமல் இருக்கணும், கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வரணும், அந்த மாதிரி கலக்கிக்கோங்க. வாழை இலையில் எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. வெல்லமும் மாவும் சேர்ந்த கலவையை எடுத்து இலையில் போட்டு குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து படத்தில் காமிச்சிருக்க மாதிரி தட்டிக்கோங்க. அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சு காய வைங்க. காய வைக்கிற எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது. நம்ம அதிரசத்தை போடும்போது அது மிதமான சூட்டில் இருக்கணும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம தட்டி வச்சுருக்க அதிரசத்தை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு பொன்னிறம் வந்தவுடனே எடுத்துக்கோங்க. எடுத்த அதிரசத்தை எடுத்து அதிரசம் அமுக்கிற கட்டையில் வச்சு எக்ஸஸாக இருக்க எண்ணெயெல்லாம் வெளியில் போகிற மாதிரி அமுத்திக்கோங்க. பிழிஞ்ச அதிரசத்தை எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆற வைங்க. இப்போ நமக்கு சுவையான அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.